தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் பேசிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் நீட் தேர்வு குறித்த தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருக்கிறார். நீட் தேர்விலிருந்து விலக்கு வேண்டும் என்பதே ஒரே தீர்வாக அமையும் என்ற கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்களை பாதிக்கக்கூடியதாக இந்த நீட் தேர்வு இருக்கிறது என்பதன் மூலமாக சமூக நீதிக்கு எதிரானதாக நீட் தேர்வு இருக்கிறது என்ற அந்த கருத்தை விஜய் குறிப்பிட்டிருக்கிறார் என்ற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மாநில உரிமைகளை பாதிக்கக்கூடிய விஷயமாக இந்த நீட் தேர்வு அமைந்திருக்கிறது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு செல்வ பெருந்தகை. விஜய் தற்போது நீட் குறித்த தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கிறார். கல்வி பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வரப்படுவதுதான் இதற்கு தீர்வாக நிரந்தர தீர்வாக இருக்க முடியும் அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன இது குறித்து? இல்லை, என்னை பொறுத்தவரை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நீட்டுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் இதை வாதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அவர் முன்மொழிந்த தீர்மானத்தை எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பாஜக தவிர அதை நாங்கள் வழிமொழிந்திருக்கிறோம். ஆளுநருக்கு அனுப்பி ஆளுநர் எப்பொழுதும் போல அரசியல் செய்து கொண்டு அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். அதிலும் நானும் பேசியிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை திருப்பி அனுப்பியுடன் சட்டப்பேரவையில தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளின் எதிர்காலத்தில் ஆளுநர் அரசியல் செய்து கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தகுந்தது. இதைத்தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியிடம் சொல்லும் பொழுது திருநெல்வேலியில நாடாளுமன்ற தேர்தலில பரப்புரையில பேசும்பொழுது தெளிவாக சொன்னார். எந்தெந்த மாநிலங்களுக்கு நீட் வேண்டாமோ அதற்கு அவர்கள் விலக்களிக்கப்பட வேண்டும், மாநிலங்களே முடிவெடுக்கும், அந்த சுயாட்சியை நாங்கள் விரும்புகிறோம் என்று சொன்னார். அதை கொண்டு வருவோம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் என்று. ஆனால் தொடர்ந்து பிஜேபி மோடி அரசு தமிழ்நாட்டு ஏழை எளிய மக்களுடைய குழந்தைகளின் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுடைய எதிர்காலத்தில் விளையாடி கொண்டிருக்கிறது. எதற்காக எப்படிப்பட்ட மாணவர்களுக்கு எதிரான முடிவை எடுக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அந்த அடிப்படையில தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து 7 ஆண்டுகளாக நீட் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். 70 முறை வினாத்தாள்கள் கசிவு ஏற்பட்டிருக்கின்றன. கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகி இருக்கிறது. இது ஏழை எளிய மாணவர்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்குமான தேர்வா என்றால் அது இல்லை. பணக்காரர்களுக்கு உயர்ந்த வசதி உள்ளவர்கள் தான் இது பொருந்தும் என்று பல முறை இது எடுத்து காட்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் நீட் எந்தெந்த மாநிலம் வேண்டுமோ அதை வைத்துக் கொள்வதற்கும் நீட்டை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும். செல்வ பெருந்தகை, நீங்க குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சி தேசிய அளவில் இது ஒரு நிர்வாக குளறுபடி என்ற அடிப்படையில் நீட் வேண்டாம் என்கிறது என்ற கருத்தும் முன்வைக்கப்படுது. ஆனா இப்போ விஜய் தன்னோட பேச்சுல பேசும்போது இந்த நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது என்பதையும் மாநில உரிமைக்கு எதிரானது என்பதையும் குறிப்பிட்டு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார். இது பற்றி உங்களோட பார்வையை கேட்கிறேன். அவர் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த குரல் அதை நாங்கள் வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம், பாராட்டுகிறோம். ஏனென்றால் இது இன்னும் ஒரு படி மேல போயிட்டு இது பொதுப்பட்டியலிலோ ஒன்றிய அரசு பட்டியலிலோ இருப்பதை விட மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் அல்லது சிறப்பு பொதுப்பட்டியலுக்கு மாற்ற வேண்டும். இதுதான் எங்களுடைய பார்வையும். ஆகவே தமிழ்நாட்டுடைய ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்காகவும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்காகவும் கிராமத்தில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்காகவும் அவர் தமிழ்நாடு அரசு தீர்மானத்தை வரவேற்றும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நீட்டுக்கு எதிராக குரல் எழுப்பி வருவதை ஆதரித்தும் அவர் எடுக்கின்ற குரல் இந்த முடிவு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வரவேற்கிறது, விஜய் அவர்களை பாராட்டுகிறது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு செல்வ பெருந்தகை.